விநாயகன் 93 மாண்புமிகு உறுப்பினர் திரு மா சின்னத்துரை மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கந்தர்கோட்டை தொகுதியில் கரம்பக்குடி ஒன்றியம் கரம்பக்குடிக்கு வட்டத்திற்கு செயல்பட்டு வரும் SM இரண்பன் பால் உற்பத்தி நிலையத்தில் தற்பொழுது கட்டடம் கட்டித்தர நடவடிக்கை இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரம்பக்குடி பேரூராட்சியின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அருகில் பழமை வாய்ந்த ஒன்றியமாக பதிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து MM 257 கரம்பக்குடி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் 1962 தொடங்கப்பட்டது. இப்போது வரை 500 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 1996 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடம் அது மிகவும் சிதலமடைந்திருக்கிறது. அந்த கட்டடத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தின் ஆவின் நிலையம் அமைப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதி கரம்பக்குடி பேரூராட்சி ஆகும். ஆகவே பால் கொள்முதல், பதப்படுத்துதல், குளிரூட்டுதல், விற்பனை பணிகள் துவங்குவதற்கு வாய்ப்புள்ள மையமாக செய்து தர வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, SM கரம்பக்குடி பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் 500 லிட்டர் பால் வருவது உண்மைதான். இந்த கரம்பக்குடி ஒன்றியத்தில் கரம்பக்குடி வட்டத்தில் செயல்பட்டு வரும் அந்த உற்பத்தியாளர் சங்கம் 2180 சதுர அடி காலி நிலம் இருக்குது. அதில் கட்டடம் கட்டணும்னா பேரூராட்சியில் இருக்குது. அந்த இடம் பேரூராட்சியிலேருந்து கட்டடம் கட்டுறதற்கு நீங்கள் நிதி கொடுத்தால், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுத்தால் நிச்சயமாக கட்டடம் கட்டித்தரப்படும். பேரூராட்சி நிதியில் இருக்கிறதுனால மற்றதில் கட்ட முடியாது. மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு சொந்தமான கட்டடம் அது. 5 சென்ட் இடம் அதற்கு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பெயரிலே இருக்கிறது. ஆகவே அது 5 சென்ட் இடத்திலே அந்த இடத்தை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். அதேபோன்று கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி கந்தரகோட்டை ஒன்றியம் புனல்குளத்திலும் கீரனூர் பேரூராட்சியிலும் பால் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் முன்வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக நான் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளிரூட்டு நிலையம் அமைப்பதிலே எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தனியாக எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ கட்டடம் கட்டுவதில் தான் பிரச்சனை. இப்போ 50 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணி உள்ளூரில் விற்கிறான், மிச்சத்து 450 லிட்டரை புதுக்கோட்டைக்கு அனுப்புகிறோம். ஆக பேரூராட்சியாக இருக்கிறதுனால பேரூராட்சி அமைச்சரிடத்தில் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நீங்கள் கொடுத்தால் நாங்கள் கட்டடம் கட்டி தருவோம். இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே நிச்சயமாக பால் குளிரூட்டு நிலையம் அமைத்தரப்படும் என்ற உறுதியை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியாக நீங்கள் மனு கொடுக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மேட்டூர் தொகுதியில் புக்கம்பட்டி ஊராட்சியில் பால் கொள்முதல் நிலையம் இருக்கின்றது. நிறைய கால்நடை அங்கே இருக்கிறதுனால நிறைய பால் ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் 5000 லிட்டர் வருது. குளிரூட்டு நிலையமும் ஒன்றா இருக்குது. ஆள் பற்றாக்குறை, கட்டடம் பழுதடைஞ்சிருக்கின்றது. உங்கள் நிதியிலிருந்து கட்டுங்க, எங்கள் நிதியிலிருந்து கட்டுறதுக்கு இடம் அந்த இடத்துல வருவாய்த்துறையிலிருந்து கேட்டு கொடுத்தீங்கன்னா சட்டமன்ற நிதியிலிருந்து அந்த புக்கம்பட்டி அந்த குளிரூட்டு நிலையத்துக்கு கட்டடம் கொடுக்குறோம். நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டி கொடுப்பார் என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் கேட்டது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சதாசிவம் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி என்பது கட்டடம் வேண்டும் என்று கட்டடம் கட்டி தருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. பணம் தான் பைசா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நீங்கள் பணம் கொடுத்தா கட்டடம் கட்டி தருவோம். சங்கங்கள்லாம் எல்லாத்தையும் செயல்படுது. இப்போ 3.5 லட்சம் கூட வந்திருக்கான். மஸ்லீன் பீரியடு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பணம் கொடுக்கிறது பணத்துக்கு தான் பிரச்சனை. பணம் கொடுத்தீங்கன்னா உடனே கட்டடம் கட்டி தருவதற்கு ஏற்பாடு பண்ணப்படும். பால் குளிரூட்டு நிலையம் வேணால் உங்களுக்கு அமைத்து தருவோம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுத்திரம். உங்களுக்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு ஊராம்புள்ள பால் பண்ணை இருக்குது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு சின்ன கேள்வி தான். கிராம பகுதியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 56 சொசைட்டி இருக்குது. சொசைட்டியில் நீங்கள் ஆவின் பொருட்களை வாங்க சொல்லுதீங்க. சின்ன சின்ன கிராமத்தில் சொசைட்டி இருக்குது, பொருட்கள் சேல்ஸ் ஆக மாட்டாங்க. ஒன்று, அவங்களுக்கு சொசைட்டிக்கு வரக்கூடிய இன்சென்டிவை
நீங்கள் வந்து ஆவின் மூலமாக வாங்கணுங்க. பல நாட்களாக இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் 56 சொசைட்டியில் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஆவின் பொருள் நெய், பால் விற்கலாம், நெய், வெண்ணெய், இதெல்லாம் சின்ன கிராமம். என்னுடைய கிராமத்திலே தோவாலை, அந்த கிராமத்தில் இது போன்ற பொருட்களை விற்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இந்த 56 சொசைட்டியும் நலிவடைந்த நிலையிலே இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை அந்த இன்சென்டிவை அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்சென்டிவை அவர்களே எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் ஆவியில் போய் வாங்க சொல்லுங்க, மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. எனவே மாண்புமிகு அமைச்சர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக 2-3 மீட்டிங் போட்டிருக்கீங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம தலவாய் சுந்தரம் அவர்கள் இங்கே சொசைட்டியெல்லாம் டார்மெண்ட்டாக இருப்பதாக சொன்னார். தமிழ்நாடு முழுக்க 300 சொசைட்டி டார்மெண்ட்டில் இருக்குது. அதில் இது கொஞ்சம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் டார்மெண்ட் இருக்குது. இப்போ அதுக்கெல்லாம் இப்போ சீரடைஞ்சு இப்போ ஓரளவுக்கு பால் உற்பத்தி கூட்டியிருக்கோம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இத்தனை வரணும்னு. இப்போ ப்ரைவேட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ லீன் பீரியடு, இப்போ கொஞ்சம் பால் குறைச்சலாக தான் வரும். ஒரு 2 மாதத்துக்கு இந்த வெயில் காலத்தில் பால் குறைச்சலாக வரும். ஆனால் 3.5 லட்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ விற்பனையில் என்னென்னா, நெய் நம்ம உலகத்தரம் வாய்ந்தது, அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், மறந்துடாதீங்க. நம்முடைய விலை 50 ரூபா கூட இருந்தாலும் அமெரிக்காக்காரன் நம்முடைய நெய்யை தான் விரும்புகிறான். ஆகவே நல்ல தரமான பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது பால் நம்முடைய ஆவின் மூலம். ஆகவே நீங்கள் எந்த சொசைட்டியை இந்த ஊரில் டார்மெண்ட் சொசைட்டி இருக்கோ அது பூரா எழுதி கொடுத்தெல்லாம் அவையெல்லாம் ரிவைவ் பண்ணுறதுக்கு இப்போ ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த உங்கள் சொசைட்டி நிச்சயமாக தோவாலை எனக்கு தெரியும், தோவாலை நல்ல மலர்கள்லாம் விற்கும். அதனால் நீங்கள் பால் சொசைட்டி நீங்கள் எழுதி கொடுங்க, நான் உடனடியாக ஏற்பாடு பண்ணுறேன்.